வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், தப்பு செய்தால் தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும், உப்பு திண்டால் தண்ணி குடிக்கத்தான் வேணும் அப்படின்ற ஒரு பழமொழியும், அதே போல் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. அது இந்த வருஷத்தில் ஒரு உண்மையாக அது ஆக்கப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தால், நிறைய பேர் நிறைய விஷயங்களில் நிறைய தப்புகள் செய்து, நிறைய பண மோசடி செய்து மக்களோட பணங்களை மோசடி செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, எத்தனையோ பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரீதியில் இப்போ ஒரு அரசியல்வாதியும் கிட்டடியில் கைது செய்யப்பட்டிருக்கிற, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆரண்டம் உங்களுக்கு தெரியும். அந்த ரீதியில் அவரை பற்றி உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன்னு, எனக்கு இதுக்கு முன்னம் இந்த விஷயங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போ ஒரு இதுபோல் பார்க்கும்போது சத்தியமாகவே அப்படி ஒரு கோபம் வருது. அப்படியும் ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வருது. அந்த ரீதியில் திருகோணமலையில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை 1ஆம் ஆண்டுக்கு போகிற ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய தங்களோட அரசியலை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பிள்ளைய 2009ஆம் ஆண்டு அதை கடத்துறாங்க. அந்த பிள்ளைய கடத்துறாங்க. அந்த பிள்ளைய கடத்தி 3 கோடி ரூபாய் காசு கடத்திட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பிள்ளைய அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய என்ன செய்கிறாங்களா, அந்த பிள்ளைய பாலியல் துஷ்பிரயோகம் செய்தும் அந்த பிள்ளைய அந்த குழந்தைய, கடவுளும் குழந்தையும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தைய கடவுளுக்கு சமம் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சின்ன குழந்தைய, 6 வயசு குழந்தை, அந்த பிள்ளைக்கு பாலியல் அப்படின்றாலே என்னென்று ஒரு தெரியாத ஒரு பிள்ளைய 6 வயசு ஒரு சிறுமியனை அந்த பிள்ளைய அப்படி ஒரு கற்பழித்து கொலை செய்கிறாங்க. அந்த ரீதியில் அந்த நேரமே அவர் காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்ன நிலையில் அவர் கைது செய்யப்படலை. அது சொல்லுவாங்களே, எப்படியா இருந்தாலும் ஒருத்தன் தப்பு செய்தால் அது எந்த காலமாக இருந்தாலும் அவனுக்கான தண்டனை அது கடவுள் கொடுப்பார் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கடவுள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்களை கூட உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு சொல்கிற மாதிரியாகத்தான் இருக்குது. உண்மையிலேயே இதில் நிறைய பேர் மாட்டுறாங்க. ஏன்னா தமிழருக்கு அநியாயம் செஞ்சவங்களும் இப்போ இதில் மாட்டுப்பட்டிருக்கிறாங்க. தமிழர்களை அழிச்சவங்களும் இதில் மாட்டுப்பட்டிருக்கிறாங்க. இதில் எத்தனையோ பேர் ஒரு ஆளை கிண்டினா எத்தனையோ பேர் இதில் மாட்டுப்படுவாங்க. ஏன்னா அப்படி நிறைய பேர் நிறைய கொலைகளை செஞ்சுட்டு தங்கட அரசியல் காரணத்துக்காக கொலை செஞ்சுட்டு கடத்தல் செஞ்சுட்டு இதில் எத்தனையோ பேர் மாட்டி இருக்கிறாங்க. அவங்கள இப்போ விசாரணை செய்யப்படுது. அவங்க ஒரு ஆள் அவங்களோட தங்களோட உண்மைகளை உடைப்பாங்கள் என்றால் எல்லாருமே இதில் மாட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. ராயபக்ச குடும்பம் கூட ஃபுல்லாகவே எல்லாருமே மாட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா எத்தனை தமிழ் மக்களை அழிச்சவங்க, தப்பு செஞ்சுட்டு நாங்கள் ஒரு பணத்தாலேயா இல்லாட்டி ஏதாலேயா நாங்கள் மறைச்சு கொள்ள முடியாது. அது எந்த ஒரு காலத்திலேயும் நாங்கள் தப்பு செய்தால் அதுக்கான தண்டனை எங்களுக்கு கடவுளால் கிடைக்கப்படும். அதே போல தான் இப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எத்தனையோ தங்களோட அரசியல் சூழ்ச்சிக்காக இதில் எத்தனையோ பேர்களை கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா தங்களோட வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் உயிர், தங்களோட வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் அக்கா சாதுரம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருடைய நினைப்பு. மற்றவங்கள் எல்லாமே ஏதோ ஒரு அப்படி ஜந்து அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. தங்களோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் இதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன கதை அப்படி ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு சின்ன வயதில் எங்களுடைய அம்மா எனக்கு சொன்ன கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு சின்ன பையன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஸ்கூலுக்கு போக அவன் அம்மா என்ன செய்கிறாங்கண்டா, இந்தப்படி என் ஸ்கூலுக்கு போகிறான் தானே, ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டு வரான். அந்த பென்சிலை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த அம்மா என்ன செய்கிறான்டா,
உனக்கு பென்சில் இல்லைத்தானே, இந்த படியும் களவெடுத்து கொண்டு வந்துட்டான், பென்சில் இல்லைத்தானே அப்படின்ன மாதிரி அந்த பையன்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த இதை கேட்ட பையன் வந்து என்ன செய்கிறான், மறுபடியுமாக அடுத்த தரம் போய் டீச்சரோட பேக்குக்குள்ள காசை களவெடுத்து கொண்டு வரான். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, நல்ல விஷயம் தம்பி, அம்மாவுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு காசு இல்லாதமே இருந்த நிலைமையில நீ இப்படி காசு உணர்ந்துக்கிற தம்பி, நல்ல விஷயம் தம்பி அப்படி என்று சொல்றா. அந்த நிலையில மறுபடியுமாக அந்த படியன் எவ்வளவோ தப்புக்களை செய்கிறான். அப்படி வளர்ந்து அவன் பெரியாளாகியும் அவன் ஒரு திருடனாக அவன் இருக்கிறான். அந்த நிலையில அவன் வந்து ஒரு பேங்கில் வந்து அவன் கொள்ளையடிக்கிறான். அந்த கொள்ளையடித்த நேரத்தில் அங்கே வந்து 2 பேரை அந்த கொள்ளையடிக்கும் போது அதை தடுத்த முகத்தில் வந்து அவங்கள கொலையும் செய்கிறார். அந்த நிலையில் அவர் உழவு காலமும் அந்த தப்பை செய்து கொண்டு வரார் தானே, அதாவது திருடி கொண்டு வரார். தன்னுடைய ஒரு இதுக்காக வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை யோசிக்காம நிறைய கொலைகள் நிறைய திருட்டுக்கள் எல்லாம் அவர் செஞ்சு கொண்டு வரார். அந்த நிலையில் அவர் வந்து இந்த விஷயத்தில் அவர் வந்து மாட்டுப்படுறார். அதாவது பேங்க்ல வந்து கொள்ளையடிச்ச விஷயத்தில் வந்து மாட்டுப்படுறார். அந்த விஷயத்தில் அவரை பிடிக்கும்போது அவரை வந்து எல்லாத்துலேயும் விசாரிக்கும் போது அவருடைய தப்பையும் வந்து அவர் ஒத்துக்கொள்கிறார். அந்த ரீதியில் என்ன செய்யணும்டா, அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. அப்படி அந்த தூக்கு தண்டனை வழங்கப்படும் போது அவர் என்ன சொல்றாருண்டா, கடைசி ஆசை அப்படின்னு கேட்பேன் தானே. அப்படி கடைசி ஆசையை கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நான் என்னுடைய அம்மாவை கடைசியாக பார்க்க வேணும், அம்மாவோட கொஞ்சம் கதைக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த ரீதியில் அவன் அம்மாவை கூப்பிடினா அவன் அம்மாவை கூப்பிடும்போது அவன் அம்மாவோட காதுக்குள்ள வந்து நான் ஒன்று சொல்ல வேணும் அம்மா அப்படின்ன மாதிரி அவன் சொல்கிறான். அவனுடைய அம்மா அந்த காதை கொடுக்கும்போது அவன் காதுலேயே இருக்க கடிக்கிறான். அந்த அம்மாவுக்கு காது காலப்படியே ரத்தம் ஊத்துணுது. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னத்துக்காக ஒரு பெத்த தாயிட காதை நீ கடிச்ச அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் சின்ன வயசில் ஒரு பென்சில் தூக்கி கொண்டு வந்த நான் ஒரு சின்ன தப்பு தான் நான் செஞ்சேன். அதை வந்து என்ன தட்டி கேட்கல, அந்த தட்டி கேட்காதால எனக்கு வந்து அது பிழையே இல்லை அப்படின்னு நினைச்சு நான் இது எல்லா விஷயத்துலேயும் தான் பொருந்தும் நான் சொல்லிக்கொடுற விஷயம். அதாவது அவைக்கு மட்டுமின்றி இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். இப்படி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தால், என்ன வந்து அந்த சின்ன வயசுலேயே நான் அந்த ஒரு பென்சிலை திருடி கொண்டு வரும்பொழுது என்னுடைய அம்மா வந்து அதை ஒரு தட்டி கேட்டிருந்தால் நான் அந்த விஷயத்தை வந்து நான் செஞ்சிருக்க மாட்டேன். அடுத்தடுத்த இப்படி திருட்டுக்களை வந்து செஞ்சிருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அந்த திருட்டில் இருந்து நான் அந்த கொலைகளை நான் செஞ்சிருக்க மாட்டேன். இப்படி செஞ்சபடியாக என்னுடைய வாழ்க்கை போயிட்டுது. இப்போ நான் வந்து இறக்குற நிலைக்கு போயிட்டேன், என்னை வந்து தூக்கில் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். அது வந்து ஒரு அம்மா தானாப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை, அது வந்து நாங்கள் ஒரு சின்ன ஆறாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு செய்யணும் அப்படின்னா கூட அதை நாங்கள் தட்டி கேட்க வேணும். நாங்கள் வந்து இலங்கை பிரஜை, ஏன்னா எங்களால் தட்டி கேட்க முடியும். பயந்தோ அடித்து கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு எங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம், எங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கும் இந்த நிலைமை வரலாம், எங்களோட வீட்டு அம்மாவைக்கும் இந்த நிலைமை வரலாம், எங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். எங்களோட வீட்டுக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை வந்து அதை தட்டி கேட்கணுமாண்டா இல்லை, எல்லாருமே நாங்கள் இந்த விஷயங்களில் வந்து தட்டி கேட்க வேணும். தப்பு செய்வதவங்களை வந்து நாங்கள் தட்டி கேட்க வேணும். அந்த ரீதியில் தான் இப்போ வந்து அது ஒரு கடவுளின் சித்தமாகவும் இருக்கலாம். அதே போல் அவங்க செய்த பாவங்களுக்கு இப்போதான் அந்த தண்டனை காலம் அவங்களுக்கு வந்திருக்குதா அப்படின்றதும் வந்து ஒரு எல்லாராலையுமே ஒரு கூடப்படுற விஷயம்தான். இதில் வந்து எத்தனையோ பேர் மாட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ அதாவது சட்டவிரோதமாக மக்களுடைய பணத்தை வந்து இதண்டின அப்படின்ற மாதிரி அறிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரியாக ஒரு அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஒரு இந்த எல்லாமே எரிஞ்சது தானே, அப்படியான ரீதியில் ஒரு ஆளுடைய வீடு வந்து எரியுதாம். அந்த வீட்டுக்கு வந்து ராயபக்சோட குடும்பம் வந்து அதுக்கான பணத்தை வந்து வாங்கி எடுத்தாங்களாம். அது எல்லாமே இப்போ மாட்டுப்பட்டுடுது. அதாவது அவருடைய வீடு இல்லை அப்படின்ற மாதிரியும் அவர் அந்த சும்மா வந்து அரசாங்கத்திட்டு அது காசு வாங்கியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது.
அப்படி நிறைய விஷயங்கள் இதில் வந்து அரசாங்கம், அதாவது என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தா, இப்படி அவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கிற காசுகளை வந்து தங்கட தேவைக்காக வந்து அவங்க எடுத்தபடியாகத்தான் இப்போ வந்து இலங்கையில் இப்படியான ஒரு நிலையா, அதாவது ஒரு நிறைய பிரச்சனை வந்ததுன்னா, அதாவது எங்களோட நாணயங்கள் வந்து விலை குறைஞ்சி எங்களோட நாணயம் இல்லாடி உண்மையிலேயே எங்களோட நாடு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, அதாவது வந்து அனுரா மாதிரி ஒரு ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு முதலே கிடைச்சிருப்பார் அப்படி என்றால் எங்களுடைய நாடு வந்து இப்போ வந்து ஒரு சிங்கப்பூராக மாறி இருக்கும். என்ன, சிங்கப்பூர் எல்லாம் ஒரு எங்களை விட ஒரு கஷ்டப்பட்ட நாடாக இருந்த நாடுன்னு அது வந்து இப்போ உலகத்துக்கு பெருசாக வளர்ந்துருக்குது. ஆனால் எங்களோட நாடுக்கு வந்து எல்லா வளமுமே இருக்குது. என்ன, தேயிலை தோட்டம் இருக்குது, கருவா இருக்குது, என்ன வளம் இல்லை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா வளமுமே இருக்கிற ஒரு இடம், எல்லாமே ஏற்றுமதி செய்கிற, அதாவது எங்களோட இடத்துலேருந்து எல்லாமே ஏற்றுமதி செய்கிறோம். அதாவது நான் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன், அதாவது ரத்தினக்கள் எல்லாம் அந்த எடுக்கிற ஒரு வீடியோ வந்து ஒரு ஆள் போடும்போது அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் போட்டிருக்கிற இப்படி ரத்தினக்கள் எல்லாம் விளையிற ஒரு நாட்டு இல்லையா உலகத்துக்கு இப்படி ஒரு பஞ்சம் அப்படின்ன மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரி கேட்டுக்கிற உண்மையான விஷயம்தான். அந்த இப்படியான ஒரு சில அரசியல்வாதிகள் இருந்தபடியே தான் எங்களுக்கு இப்படியான நிலைகள் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. அதே போல் அவங்க மாற்றுறாங்க, அதாவது இப்போ இருக்கிற நல்ல அரசியல்வாதிகளால் வந்து இப்போ அவங்க மாற்றுறாங்க. எல்லா அரசியல்வாதியுமே அப்படியாண்ட இல்லை, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளால் தான் அவங்க மாற்றுறாங்க. அப்படியான ரீதியில் பணத்துக்காக சில பேர் வந்து இவ்வளவோ வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. பணம் தான் எல்லாமே என்று சில பேர் வந்து நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு பொய்யான இது. பாசம்தான் எப்போவுமே ஜெயிக்கும். பணம் இன்றைக்கு வெறும் நாளைக்கு போகும். அந்த பணத்துக்காக நீங்கள் வந்து ஒரு உயிரை இதன்றீங்களா, நாளைக்கு நீங்கள் வயசு போயிட்டு அதை நீங்கள் ஒரு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதே இருக்காதுன்னு, அப்படி படுத்த படுக்கையில் இருந்து உங்களோட கைகால் எல்லாமே அப்படி ஒரு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கும். அந்த டைமில் உங்களோட கண்ணால் நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சோமே, இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சோமே அப்படின்ற ஒரு நிலைமை வந்து எல்லாருக்குமே வரும். ஒரு காலத்திலேயும் வந்து நாங்கள் மற்றவங்களை அழிச்சு தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் முன்னேற வேணுமென்று நினைக்கக்கூடாது. முன்னேற வேணுமென்று எல்லாருக்குமே ஆசை வரும், எல்லாருக்குமே பணம் சேர்க்க வேணுமென்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது வந்து இப்படித்தான் சேர்க்க வேணும் அப்படின்ட்டு இல்லை. நான் இதை பார்த்து நிறைய பேர் வந்து இதில் இப்படி செய்தால் தான் இதண்டலாமா, அப்படி செஞ்சால் தான் உழைக்கலாமா அப்படின்னு வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இதண்டு வாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். இப்படியான விஷயங்களுக்கு வந்து நாங்கள் தட்டி கேட்க வேணும். நாங்கள் ஒரு தமிழ் மக்களாக இருக்கிறோம். அதாவது எங்களோட தமிழில் தான் எத்தனையோ பேர் வந்து வீரர்களாக இருந்து தமிழுக்காக போராடி உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த நிலையில் அது பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம். பெண்கள் கூட தங்களுடைய வீரத்தோட இருந்து தங்களோட உயிரையும் அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்படியான இனத்தில் இருக்கிற நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே தட்டி கேட்கணும். எந்த விஷயத்துலையுமே நாங்கள் இதாக இருக்கக்கூடாதுன்னு பயந்தடிச்சு எல்லாத்துக்குமே பயந்தடிச்சு நாளைக்கு எங்களை அப்படி செஞ்சிடுவாங்களா அப்படின்னு வந்து நாங்கள் பயப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு துணிச்சலோட இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். கடவுள் பார்த்து கொள்வான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.